1965 இந்தியா பாகிஸ்தான் போர். 1965ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் நாள் ஐநா சபையின் தலையீட்டை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் போர் முடிவுக்கு வந்தது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஜம்மு காஷ்மீர் பிரச்சினை உருவானது. ஜம்மு காஷ்மீரை ஆண்ட மகாராஜா ஹரிசிங் இந்தியாவுடன் இணைந்ததை பாகிஸ்தான் எதிர்த்தது. இதனால் 1947-48ஆம் ஆண்டுகளில் முதல் காஷ்மீர் போர் நடைபெற்றது. அதன்பின் பாகிஸ்தான் காஷ்மீரை கைப்பற்றும் முயற்சியை விடாமல் தொடர்ந்து முன்னெடுத்தது. 1965இல் பாகிஸ்தான் ஆபரேஷன் ஜிப்ரால்டர் என்ற ரகசிய ராணுவ திட்டத்தை தொடங்கியது. பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் முஜாஹிதீன்களாக வேடமிட்டு இந்திய எல்லையை தாண்டி காஷ்மீருக்குள் நுழைந்து கிளர்ச்சி எழுப்ப முயன்றனர். ஆனால் இந்திய ராணுவம் அதனை கண்டுபிடித்து பாகிஸ்தானின் முயற்சியை முறியடித்தது. இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளும் முழு அளவிலான போரில் ஈடுபட்டன. ஜம்மு காஷ்மீர் எல்லை, பஞ்சாப் எல்லை, ராஜஸ்தான் எல்லை ஆகியவை முக்கியமான போர்க்களங்களாயின. பாகிஸ்தான் ராணுவம் காஷ்மீரில் சாம்பா, அக்னூர் பகுதிகளை தாக்கியது. இந்திய படைகள் பஞ்சாபில் உள்ள பாகிஸ்தான் எல்லையை தாண்டின. எம்கர் பகுதியில் நடைபெற்ற அசால் உத்தர் டேங்க் போரில் இந்தியா பாகிஸ்தானின் வலிமை வாய்ந்த முதல் டிவிஷன் கவசப்படையின் 100க்கும் மேற்பட்ட பேட்டன் டேங்குகளை தகர்த்து வெற்றி பெற்றது. இதேபோல் சியால்கோட் அருகே கடுமையான நிலப்போர் நடந்தது. இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் நடைபெற்ற உலகின் மிகப்பெரிய டேங்கி போரான சவிண்டா டேங்க் போரில் ஆயிரக்கணக்கான டேங்குகள் பயன்படுத்தப்பட்டன. இந்த போரில் 100க்கும் மேற்பட்ட டேங்குகளை இழந்த பாகிஸ்தான் படை பின்வாங்கி தற்காப்பு நிலைக்கு சென்றது. இந்திய படைகள் லாகூர் வரை முன்னேறின. இருதரப்பும் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளை சந்தித்தன. போர் நீடித்தால் அது அணுசக்திகளாக உருவெடுக்கும், இரு நாடுகளையும் பாதிக்கக்கூடும் என்ற அச்சம் உலக அளவில் எழுந்தது. அதனால் ஐக்கிய நாடுகள் சபை தலையிட்டு உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தது. இரு நாடுகளும் அதனை ஏற்றுக்கொண்டதை அடுத்து செப்டம்பர் 23ஆம் தேதி போர் முடிவுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் அமைதிக்கான பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தன. 1966 ஜனவரி 10ஆம் நாள் இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியும் பாகிஸ்தான் அய்யூப் கானும் தாஷ்கண்ட் ஒப்பந்தம் எனப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இதன்படி இந்தியா பாகிஸ்தான் எல்லைகள் மீண்டும் 1965க்கு முந்தைய நிலைக்கு மாற்றப்பட்டன. இந்த போர் இந்தியா பாகிஸ்தான் உறவில் நீண்டகால எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்திய நிகழ்வுகளில் ஒன்றாக வரலாற்றில் பதிவானது.